இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் சர்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபீச்சர் தான். பட் ஆனால் நிறைய டைம் வந்து நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக அனுப்பிச்சிருப்போம் இல்லையா, அந்த மெசேஜையும் நம்மளால் சர்ச் பண்ண முடியும். குரூப் சேட்லேயே வந்து நம்மளால் மெசேஜை வந்து சர்ச் பண்ண முடியும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு இண்டிவிஜுவல் சேட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இவங்க வந்து எனக்கு ஒரு கேப் டிரைவரோட நம்பர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கேப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்க்ரால் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. இப்போ இங்கே இந்த மெனு ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இந்த சர்ச் பார் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம அந்த ஃபுல் மெசேஜை வந்து டைப் பண்ணணும் அப்படின்ற நீட்லாம் கிடையாது. அதில் ஏதாவது ஒரு வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணால் போதும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் பட்டன் இருக்கியா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு கேப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஏரோ 2 இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, ரீசண்டாக இந்த சேட்டில் வந்து அந்த கேப் அப்படின்ற வேர்டு வந்து ஹைலைட் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த கேப் டிரைவர் இல்லை, வேறு ஒரு கேப் டிரைவர் அப்படின்னா அந்த அப் ஏரோ இருக்கு இல்லையா, அதை அகெயின் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த சேட்டில் எங்கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோ அது வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு இந்த சேட்டில் எங்கெல்லாம் கேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோ அது எல்லாமே வந்து ஹைலைட் ஆகிருக்கும். எப்போ வந்து வேறு கேப் டிரைவர் அடுத்து ஃபர்தராக இல்லை அப்படிங்கும் போது நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இதே மாதிரி தான் அந்த டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி கீழே இருக்கிற அந்த சேட்ஸில் இருக்கிற கேப்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இந்த மெத்தட் மூலமாக நமக்கு தேவையான மெசேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபுல் சேட்டே வந்து நம்மளால் ஸ்க்ரால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மெசேஜில் இருக்க ஒரு கீவேர்ட் மட்டும் வச்சு நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த மெசேஜ் வந்து கண்டுபிடிச்சிட முடியுது. நம்ம மெசேஜ் மட்டும் இல்லை, நம்மளால் வந்து டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸையும் வந்து சர்ச் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த மெனு பாரை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மீடியா லிங்க்ஸ் அண்ட் டாக்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியா வந்து சர்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா டாக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு இந்த சேட்டில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு லாக்டவுன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே இந்த கீழே வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். இது மூலமாக உங்களால் வந்து டாக்குமெண்ட்டை ரொம்ப சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இதே மாதிரி தான் வந்து லிங்க்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த லாக்டவுன் இருக்கிற அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சேட்டில் மட்டும் இல்லை, குரூப் சேட்லேயும் நம்மளால் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கு வந்து வேறு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு குரூப் சேட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த சேம் மெனு ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து குரூப் மீடியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸ் அண்ட் லிங்க்ஸில் அந்த சர்ச் ஐக்கான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் அண்ட் லிங்க்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மைலி அண்ட் ஜிஃபை வந்து நம்மளால் சர்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து மெசேஜ் டைப் பண்ணும்போது அந்த ஸ்மைலி இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்மைலிலாம் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இதில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லாஃப் ரிலேட்டடாக இருக்க ஸ்மைலிஸ்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் பால்னு டைப் பண்ணுறேன். ஸோ பால் இருக்கிற எல்லா ஐக்கானுமே இங்கே வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ஜிஃப் இமேஜுக்கும். ஜிஃப்லேயே வந்து சர்ச் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து க்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா க்ரையிங்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஜிஃப்லாம் வரும். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். குரூப் சேட்டுக்கும் இதே மெத்தட் தான். இந்த வீடியோ மூலமாக வாட்ஸ்அப் சர்ச் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.